வெள்ளிக்கிழமை காலை ஏதோ அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. காலையில் நேரத்தில் இப்படி தான் போயிட்டுருக்கு. இட்லி பாத்திரத்தை ஏதோ அவிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தா தேங்காய் சர்க்கரை, என்ன ராகி புட்டு. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் ராகி புட்டு. என்ன ஏதோ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. எள்ளு போடாமல் எடுத்து வைக்கணும். எள்ளு போடுங்க. எள்ளு பொடி அரைச்சிருக்காங்க, ஏலக்காய் தூள் போட்டுருக்காங்க. இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் இவருக்கு கூழுக்கு பால் எடுக்கிறதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். இதோட வீடியோ தனியாக வரும் உங்களுக்கு. இப்போ உள்ளே போய் நம்ம லைட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிக்கலாம். கரண்ட்டு பில் அதிகம். காலங்காத்தாலே அருமையான காட்சி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் மீன் வாங்கியிருக்கோம். சொல்லுங்கள், மீன் வாங்கினதை பற்றி உங்களோட தகவலை சொல்லுங்கள். காலையிலே 2 பேரும் என்ன தூக்க கலக்கத்தோடு இருக்கீங்க? அகல், கவினையா, அகல், தெரியல, நீ சொல்லு. நம்ம வீட்டில் மீன் வாங்கியிருக்கோம், உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதை பற்றி ஒரு பேட்டி கொடுப்பேன். எனக்கு மீனே பிடிக்காது. ஏன் மீனே பிடிக்காது? அதெல்லாம் அப்போ அடிக்கடி வாங்குவாங்க, டெய்லி சாப்பிட்டு. அங்கே வந்து எங்கள் பெரியப்பா ஒரு பக்கம் வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டே அந்த பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. முழுசாக அதையும் பண்ணலை, இதையும் பண்ணலை. என் ஃபோன் சார்ஜ் தான் வேஸ்ட்டு. ஏன் சொல்லு? என் ஃபோன் சார்ஜ் தான் வேஸ்ட்டு. என்ன மீன் இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க? அயில மீன் வாங்கியிருக்கேன். அயில மீன் எத்தனை கிலோ வாங்கினீங்க? 2 கிலோ வாங்கினேன். எவ்வளோ இன்னைக்கு கிலோ? 250 ரூபா. அடே அப்பா, பாருங்கள் காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி 500 ரூபாய்க்கு மொத்தம் இவ்வளோ மீனை வாங்கியிருக்கோம். 2 கிலோ. அதுக்கு கொஞ்சம் நண்டு வாங்கிட்டு. என்னது உங்கள் கருத்து என்ன? நண்டு. இவன் என்ன சாஞ்சிட்டா? அட்லீஸ்ட் ஒரு கனவா மீனாவது வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கணவாய்க்கு தான் போகணும். தொப்பூர் கணவாய்க்கு போனால் ஆக்சிடென்ட் நடக்கும். சரி அகல்மா, அகல் தூக்கம் வருதா? விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அகலே. ஓகே, மாமலான இடத்துக்கு வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு. நான் தான் கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. தம்பிக்கு அங்கே கூழ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் வீடியோ தனியாக போடுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். மதியானம் லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. மீன் குழம்பு. இப்போ மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்காங்க. இங்கே கத்திரிக்காய் வந்து வதக்கி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா மீன் குழம்புக்கு மாங்காவை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவ வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டா. மீன் இங்கே கழுவி இருக்குது. இப்போ இந்த மீனுக்கு ஒரு 3 மீனை மட்டும் எடுத்து நான் வந்து மசாலா போட போகிறேன். ஐயோ, என்ன கழுவுலையாங்க கைஸ்? கிச்சனில் இன்றைக்கி நாங்கள் 4 பேர் இருக்கோம். குழந்தை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? இவ்வளோ நேரம் கதறுன்னு கதறிட்டு குளிச்சுட்டு அப்பா எப்படி தூங்குறான் பாருங்கப்பா. அழகாக மூஞ்ச மூடிட்டு தூங்குறான். தூங்கட்டு பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. இப்போ எங்கள் வீட்டில் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க? வெண்ணிலா ஹாய் சொல்லு. என்ன சாப்பிட்ட காலையில்? நல்லா இருந்துச்சா? முட்டையா? புட்டு நல்லா இருந்துச்சா? சரி. அவன் குட்டி பையனை பற்றி என்ன சொல்கிற? ரொம்ப நல்லவனா? சரி, நாங்கள் ஊருக்கு போயிட்டோமே, உனக்கு ஜாலியாக இருந்துச்சா? இருச்சோன்னு போயிடுச்சு. சரி 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 சரி. இப்போ மதியானத்துக்கு என்ன சாப்பிட போகிற? கத்திரிக்காய் மாங்காது. வெறும் மீன் குழம்பு மட்டும் சாப்பிடுவியா இல்லை சோறும் சாப்பிடுவியா? மீனை வச்சு சாப்பிடுவேன்.
அப்பா வேற வீட்டில் இல்லை. எங்க அப்பா மறந்தவங்க போயிருக்காரு. ஓ சரி சரி சரி. அந்த தூரம் ரொம்ப தூரம் நடந்து போய். அப்படியா? சரி வெண்ணிலா பாய் சொல்லிடு. பாய். ம் அம்மா என்னம்மா சாப்பிட்றீங்க? அம்மா மாங்காய் அப்பா கொடுத்தாங்களா? அருமை. நல்ல சிகப்பாக இருக்குது. அந்த சிகப்பாக இருக்கிற பகுதி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் எடுத்துக்குவோம். நல்லா இருக்குதா? ஏன் மூஞ்சி தூக்கிற? ஆமாம், அவள் ஃபோன் பாட்டு கேட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ பாத்திரத்தையும் விளக்க போகிறது இவங்க தான். மேடம் இந்த பாருங்க கழுவிட்டு இருக்கா குக்கரை. எங்கள் அம்மா பாவம் அவள் ஏதோ கோச்சிக்கிட்டான்னு நினச்சி பயந்துக்கிட்டு. மீன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி. அம்மா கரண்டியில் மிளகாத்தூள் இருக்குமா? இப்போ என்ன காஷ்மீரி மிளகாத்தூளா? சோறு. ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அதுக்குள்ளே எங்கள் அப்பா ஏதோ சாப்பிட்டுட்ருக்காரு. சரி இப்போ மீனுக்கு மசாலா போடலாம். ஓகே, இது என் ஸ்டைல் மீன் வறுவல். அவசரமா காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறமா மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் போதும். அவ்வளோதான். லைட்டாக இப்போ இந்த மசாலா ஒட்டணுன்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சமாக எண்ணெய். மசாலா பிரிஞ்சு வரக்கூடாது. பீச் ஸ்டைல் மீன் வருது. இப்போ இது அப்படியே பொரிச்சு எடுத்துட்டோம். ஊறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஊறுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இந்த நெடி ஏறத்துக்குள்ளே வறுத்து குழந்தை வரத்துக்குள்ளே. பாருங்க. மீன் ஆகட்டும். அவ்வளோதான். தோசைக்கல்லில் பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வச்சிடுறேன். தோசைக்கல்லில் தான் இன்றைக்கி போட்டு எடுக்க போனேன். நான் பீச் ஸ்டைல் இல்லையா, தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆனால் குறைச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கும். கொஞ்சமாக கடலை மிதமாக விட்டுருக்கேன் லைட்டாக. நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக மீன் வறுவல் ரெடி. சாப்பாடுக்கு மீன் வறுத்தாச்சு. இப்போ மதியானம் என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்க்கலாம். வெள்ளை சோறு, கொஞ்சமாக வெள்ளை சோறு. அது கூடவே இன்னைக்கு அப்பா காலையிலே சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன் போட்டு குழம்பு. இது கூட என்னென்ன காய் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆஹா, கத்திரிக்காய் இருக்குது. இங்கே சேர்த்து சாப்பிட்ருக்கா. அவ்வளோ காட்டு. ஹாய் சொல்லு. சோறு. ஓகே, இப்போ நான் சொல்லட்டா? கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கிறேன். அது இல்லாமல் ஸ்பெஷலாக இன்னைக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஆமாம், மாங்காய் மாமா. ஓகே, இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். உனக்கு பிடிக்குமா?
அதுக்கப்புறமா நம்ம வறுத்த பீச் ஸ்டைல் மீன் வறுவல், அது கூடவே நம்ம வெரைட்டி ரைஸ் புளி ஆன்ட்டி கொடுத்த பருப்பு சாப்பாடும் வாழைக்காய் வறுவலும் இருக்குது. எங்கள் சித்தி வீட்டில் இருந்து என்ன வந்திருக்கு, இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. நூடுல்ஸ் இல்லாமல் இது முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறமா மிளகு ரசம். ஓகே, லஞ்சு இதுதான். ஆமாம், எனக்கு கொஞ்சமாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்னது, அந்த சேலடு கொஞ்சமாக தான் இருக்குது, ஏன்னா கடைசியாக நான் சாப்பிட்றேன். சரி காய்ஸ், நைட் என்ன பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறேன்னு பார்க்கலாம். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அருமையாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நம்ம அக்கா வந்து நம்மளை இன்னைக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு வந்தாங்க. சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். இவரு பாருங்க, புது ட்ரெஸ் போட்டிருக்கார். புது ட்ரெஸ் அழுவ ஆரம்பிக்கிறான், நைன்னு இருக்கிறான். வந்ததுல இருந்து முன்ன இருக்க அந்த கலகலப்பு இப்போ அவனுக்கு இல்லை. சரி பாப்பா, இங்கே தான் நம்மளுக்கு சாப்பாடு என்ன இருக்கு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. கண்ணை தேக்கறான். இங்க பாரு, அங்க பாரு, அம்மா கூப்பிடுறான். பாய் சொல்லிடு அதுக்கு பாய் சொல்லிடுறேன். குட்டி டைனோ வாழை மரம் பின்னாலே சத்தம் கேக்குது, எட்டி பார்த்த தூக்கம் வருது. பாய் பாய். ஏ பாய். புது சட்டை எப்படி இருக்குன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. பாய். கைய பாரு. பாய் பாய். நீ சொல்லி சாமி. தங்க பிள்ளைக்கு ட்ரெஸ் குத்துதா? இல்ல வீட்டுல பாய் சொல்லிருமா. கொடுங்க தங்க பிள்ளை. சாய் 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 சாய். சரி ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இட்லி முதல் முறையாக. ஐயோ, உச்சா போயிட்டான்டா. ஐயோ, என்னமோ குடுக்குறாங்க. சாப்பிடுறான். புட்டன் முழுங்கிற பாய். இட்லி சாப்பிடுறான். இட்லி சாப்பிடுறியா? சாப்பிடு. அவன் வாயில வச்சுட்டு குழந்தைங்களுக்கு என்ன சாப்பிட தெரியாது, முழுங்க தெரியாது. மென்னு கண்ணு பாரு. பம்மட்டுமா என்னமோ பண்றாளுங்க காலையில இருந்து. தண்ணிய குடிச்சு துப்புனேன்னு வச்சுக்க, நான் அவ்வளவுதான். ஓகே, இப்போ நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு. வீடியோவோட நிறைவு பகுதி. இட்லி, மதியானமாக வச்ச மீன் குழம்பு, அருமையான காம்பினேஷன். இன்றைக்கி இந்த டின்னரோட விலாகை முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.